கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1489 கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். தாழ்மை உள்ளவர்கள் கனமடைவார்கள். அகந்தை ஒரு மனிதனை தாழ்த்திவிடும், தாழ்மை ஒரு மனிதனை உயர்த்தும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தாழ்மையாய் வாழுங்கள், கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அகந்தை ஒரு மனிதனை தாழ்த்திவிடும், ஆனால் தாழ்மையாய் வாழ்கிறவனோ கனமடைவான், கர்த்தரால் கனம் பண்ணப்படுவான். நீ கனம் பண்ணப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை கனமடைய வேண்டுமா? தாழ்மையாய் வாழுங்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். தாழ்மையாய் வாழுங்கள், உங்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.